ப்ரோ யாருமே யாராக இருந்தாலுமே மக்களுக்காக நல்ல கருத்தோ அப்புறம் காசு கொடுக்காம நல்லது செய்வாங்க. இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க டிஎம்கே. ஒரு தடவை மாற்றி ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் ப்ரோ. புதுசாக வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு சும்மா கருத்தோடு மோதாமல் சும்மா அவதூறால் ஒருத்தங்களை அழிக்கணும்னு நினைக்காங்க. ஒருத்தருக்கு புதுசாக வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல நாம் தமிழர். ப்ரோ வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் மக்கள் அவன் நம்பி ஓட்டு போட்டு பார்க்கலாம். சீமானுக்கு நிறைய போராட்டம் மக்களுக்காக பண்ணுறாரு. தமிழ் மக்களுக்காக நிறையா இது பண்ணுறாரு. விவசாயம் அப்புறம் இயற்கை வளங்களை பற்றி நிறைய பேசுகிறாரு. வந்தால் தான் தெரியும். நம்ம சும்மா சொல்லலாம் ப்ரோ பண்ணுவாரான்னு தெரியாது. ஆனால் வந்தால் செய்வாரான்னு பார்க்கலாம். ஓட்டு போடுறவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட கருத்தை பிடிச்சவங்க ஓட்டு கண்டிப்பாக போடுவாங்க. சும்மா அவங்களோட கருத்தியல் ரீதியாக மோதாமல் அவதூறாக பரப்பி தான் அவங்கள அழிக்கணும்னு நினைக்காங்க ப்ரோ. அதனால் ஓட்டு போடுறவங்க கண்டிப்பாக போடுவாங்க செய்வாங்க. அதான் சீமான் தான். 2026 மோஸ்ட்லி இப்போ வந்து சீமான் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிரதான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டிஎம்கே சைடில் இருக்குது. ஸோ அவரோட தற்சமயம் நடந்துகிட்ருக்கிற அந்த வாக்குவாதெல்லாம் பார்க்கும்போது டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அதை தாண்டி விஜய் வரலாம் அப்படின்றது என்னோடய கருத்து. தற்சமயம் அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஸோ ஒரு சில கருத்து வேறுபாடுகள், அதே மாதிரி ஒரு சில நிறைய விஷயத்தில் பொய் சொல்கிற மாதிரியான ஒரு அதிருப்தி வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரீசன்னாலையும் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சீமா அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஆட்சி மாற்றங்கள் நடந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஏன்னா ஒரு தடவை ஆட்சி மாற்றம் வந்தால் தானே தெரியும். அதனால் ஏன்னா இப்போ 2 கட்சி இருக்கிறதுனால ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் தான் எல்லாமே என்ன நடக்கும்னு தமிழ்நாட்டுக்கும் தெரியும். அது கட்சின்னு இருந்தால் விமர்சனம் எல்லாமே வரத்தான் செய்யும். நம்ம அதெல்லாம் தாண்டி தான் போயிட்டு தான் இருக்கோம். அதை பற்றி எதுவுமே கண்டுக்கிறக்கூடாது. கட்சின்னு வந்தால் அந்த கட்சி இல்லாமல் ஆக்கிறதுக்கு நிறையா பேர் எதாவது பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறாமல் வெற்றியை நோக்கி போனால் கரெக்டாக எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். அதெல்லாம் பாதிப்புக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரு பெண்களை வச்சு ஏதாச்சும் ஒரு அரசியல் பண்ணணும்னு பாதி பேர் நினைப்பாங்க. அதை பற்றி அவர் எதுவுமே நினைக்காம கரெக்டாக போயிருந்தேன்னா அந்த மாதிரி வெற்றியெல்லாம் நம்மளை தேடி வந்துடும். 2026 ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமானவருக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டிஎம்கேவா சீமானன்றவோட மக்கள் எல்லாமே புதிய மனையில் வந்துட்டாங்க. ஒவ்வொரு தடவை ஏடிஎம்கேவா டிஎம்கேப்போ நீங்கள் புதுசாக சீமான் இருக்கிறீங்க. சீமான்றவங்க முன்னாடி ஒரு ஓட்டு மெஜாரிட்டி வச்சுருந்தாங்க. இளம் தலைமுறை நம்பினாங்க. ஆனால் இப்போ நிலைப்பாடற்ற பேச்சு, அவர் செயல்முறையும் சரி பேச்சும் சரி எந்த இப்போ உள்ள இளைஞரும் ஏற்றுக்கொள்ள மனையில் இல்லை. தெளிவான முறையில் இருக்காங்க. அதனால் புதிய மாற்றத்தை விரும்புகிறாங்க. அந்த புதிய மாற்றத்துக்கு விஜய் தலைமையிலான கூட்டணி அமைஞ்ச நல்லாயிருக்கும். விஜய் கூட்டணி தலைமையில் இப்போ டிஎம்கேயில் வசிக்கிற கம்யூனிஸ்ட்டு, வாழ்வுரிமை கட்சி, முஸ்லீம் லீக்ஸு, விசிக இது போன்ற கட்சிகள் சேர்ந்து விஜயோட கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பான முறையில் டிஎம்கேவா ஏடிஎம்கேன்ற அந்த ஒரு மனநிலை இருக்கிற மக்கள் அது கண்டிப்பாக புதிய ஆட்சியை உருவாக்கும். சீமான்றவங்க அவ்வளோதான். இதோட இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிச்சு சீமானுக்கு சொல்லி. சீமான் வந்து நல்லாயிருக்கும். இது வரைக்கும் அவருக்கு எதுவும் வாய்ப்பு கொடுக்கல. இப்போ கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். 50 வருடமாக வந்து திராவிட கட்சிகள் தான் வந்து ஆட்சி செய்துக்கிட்டே இருக்காங்க. நல்லது செய்கிறோம்னு சொல்கிறாங்களே வெளியே இந்த எதுவும் நல்லது செஞ்ச மாதிரி தெரியல. ஸோ இவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த திராவிட கட்சிகளுக்கு இதே மாதிரி நிறையா புகார்கள் போய்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் ஊடகம் வந்து பெருசாக வந்து காமிக்கலை. 15 வருஷமாக ஒருத்தவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே ஒழிய அவரை வந்து அவமானப்படுத்துன்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய இதனால் யாருக்கு என்ன லாபம்? அவங்க வராங்க, திடீர்னு வந்து கேஸ் கொடுக்குறாங்க. எப்பெல்லாம் தேர்தல் நடக்குதோ அப்போல்லாம் வந்து கேஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. திடீர்னு 50,000 வாங்கினேன்றாங்க, 1 லட்சம் வாங்கினேன்றாங்க. அவங்க வந்து ஏதோ இதை வச்சு ஒரு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தான் தெரியுது. இது இன்டென்ஷனலாக அவங்க பண்ணுறாங்கன்ற மட்டும் தான் தெரியுது. கண்டிப்பாக நிச்சயமாக பாதிக்குன்னா லாஸ்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி நடந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் மகளிர் தான் அதிகமாக வந்திருந்தாங்க. இது வந்து தமிழ் தேசியத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறதுக்கு திராவிட கும்பல் இது பண்ணுறதா நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவரோட வாக்கு அரசியலை கண்டிப்பாக பாதிக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். சார் அவர் தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணுன்றது அவரோட குறிக்கோள். அதுதான் உண்மையும் கூட. இப்போ இந்தியா முழுவதுமே வந்து மொழி வாரியமாக பிரிக்கப்பட்டது எல்லா மாநிலமே. அப்போ எல்லா மாநிலத்தையும் அந்தந்த பற்றாளன் தான் ஆளணும். ஸோ அவன் ஆள்றப்போ தான் வந்து மண் மலை எல்லாமே அவன் தான் வந்து அதை நேசித்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆட்சி செய்ய முடியும். சீமான் என்ன சொல்கிறாப்புல,
எல்லாரும் வாழுங்க, நாங்கள் ஆள்றோம், நீங்கள் நில்லுங்க, எல்லாரும் நில்லுங்க, எங்களோட சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. எல்லாருமே இங்கே வாங்க வாழுங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ நான் அந்த பீச்சுக்கு கூட வந்தேன், பார்த்திங்கன்னா 90% மாற்று சமூகத்தவர் தான், மாற்று மொழியை சேர்ந்தவங்க தான் இருக்க மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. எல்லோரும் வாழட்டும், சந்தோஷமாக வாழட்டும், வேணான்னு சொல்ல, நாங்கள் ஆள்றோம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் பணத்தை கொடுத்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க சார். பணம் கொடுக்காம நின்று அவர் வந்து 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. இவங்க வந்து இப்போ ஒவ்வொரு கட்சியை எடுத்துக்காங்க, அவங்களோட தனிப்பெருமையான வாக்குகள் சதவீதத்தை நம்ம சொல்ல முடியுமா? இப்போ திமுக எடுத்துக்காங்க, அவங்க 33% சொல்கிறாங்க. அந்த 33%ல் எத்தனை கட்சிகளோட வாக்குகள் இருக்குது? தங்களை வந்து தனியாக வந்து இவ்வளவு பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு காமிக்க முடியல. அப்படி காமிக்க சொல்லுங்கள். அப்போ யார் வந்து அவர் இப்போயே வந்து அவர் 3வது பெரிய கட்சியாக இருக்கார். இப்போ தனித்து நிற்கிறப்ப வாக்குக்கு ₹1 கூட கொடுக்காம, அப்போ அவர் தான் பெரிய கட்சின்னு நான் நினைக்கிறேன். 234 தொகுதியில் அவர் தான் வந்து தன்னுடைய கேண்டிடேட்டை நிப்பாட்டுறாங்க. மற்றவங்களாம் பிரித்து தானே கொடுத்துட்ருக்காங்க. திடீர்னு ஒருத்தவங்க சேர்றாங்க, அரசியல் அந்த வாக்கு அரசியல் முடிஞ்சோன்னே, அந்த தேர்தல் முடிஞ்சோடனே அவங்க வேறக்கு அப்படியே மாறிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 2026 அவர் கொடுத்துக்கிறப்ப வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மக்கள் கையில் தானே இருக்குது. கடைசி நேரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க, திடீர்னு பணத்தை கொடுத்துட்றாங்க. அப்போ மக்கள் மாறிடுறான். ஏன்னா பாமர மக்கள் நிறையா இருக்கான் சார். அவங்க என்னன்னா அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவனுக்கு ₹1000 ₹2000 கிடைக்கிறப்போ வந்து அவன் வந்து மனசு மாறிடுறான், அவ்வளோதான். கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது சார், 100% இருக்குது. இன்றைக்கி காசு கொடுக்கறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரை டிஎம்கே தான் வரோம், சீமான் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா சீமான் கட்சியிலேருந்து அனைத்து தொண்டர்களும் டிஎம்கே பக்கம் போயிட்டுருக்காங்க. விஜய் நல்லா வந்து டஃப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சீமான் வர வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம சப்போர்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நல்லா பண்ணிகிட்ருக்காப்புல. அதனால் டிஎம்கே தான் சாலிடாக 2026 டிஎம்கே தான் நல்லா பண்ணுறாங்க. வேறு யாரும் பண்ண மாதிரி இவங்க பண்ணல, நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. மழை இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லா பண்ணுறாங்க அதுலேயும் சரி. இப்போ இந்த தொழில் முனைவு திட்டத்துலேயும் சரி, எல்லாமே ஈக்குவாலிட்டியாக நல்லா பண்ணுறாங்க. டிஎம்கே வந்து மக்களுக்கு எதிரான ரொம்ப வந்து மக்களை துன்புறுத்த விதமாக டிஎம்கே இருக்குப்போம். என்னென்னா வந்து 2020 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுலேருந்து வந்து டிஎம்கே ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியாக இல்லை. மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு தான் இருக்காங்க. டிஎம்கே வந்து அதிமுகவும் சரி டிஎம்கே சரி பொறுத்தளவில் அதிமுக இருக்கையில் கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. டிஎம்கே வந்ததுனால இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எல்லாமே மின்கட்டணத்துலேருந்து எல்லா விலையுமே உயர்வு. எந்த ஒரு இதுலையுமே வந்து மின்கட்டண உயர்வு இல்லாமல் எந்த மக்கள் எல்லா ரீதியிலுமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. மின்கட்டண உயர்வு, பஸ்ஸு விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல், பால் கட்டணம் எல்லாமே உயர்வாக தான் அந்த மக்களுக்கு வந்து எல்லாமே திணிப்பாக இருக்குது. எல்லா வரியுமே வந்து அதே மாதிரி எல்லா இதுலேயுமே டிஎம்கேலாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சீமானை பற்றி சீமா கட்சியில் இல்லை, ஆனால் சீமானை பற்றி இளைஞர் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது. அவர் வந்து கொஞ்சம் அரசியலில் இன்னும் ஓங்கி ஒழிச்சிட்டு தான் இருக்கார். ஆனால் வந்து அவர் கொஞ்சம் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்குது. அதை வந்து அவர் திருத்திட்டா கண்டிப்பான முறையில் இளைஞர் மத்தியில் நல்ல ஆதரவு இருக்குது அவருக்கு. சில இடத்துல கொஞ்சம் தடுமாற்றமாக பேசுகிறாரு. அது ஒவ்வொரு இடத்துல ஒரு அரசியலுக்காண்டி அப்படி பேசிகிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் திருத்தும் பட்சத்தில் இருந்தால் கண்டிப்பான மக்களை அடுத்த வந்து அவர் சட்டமன்றத்தில் வரலாம். முதலமைச்சர்லாம் ஆக முடியாது, கொஞ்சம் சீட்டில் வரலாம். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து மத சார்பற்ற ஒரு கூட்டணி அப்படின்லாம் நிறைய டிஎம்கே அதிமுக அப்படிலாம் இருக்குது. ஆனால் மக்களுக்கான அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, மக்களுக்கான நல்ல திட்டங்களோட நல்ல ஒரு இதோட இதுவரை எந்த ஒரு நலத்திட்டங்களும் இதுவரை மக்களுக்கு பயனடையலை. திமுக ஆட்சியிலே மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. மித்தபடி என்ன இதுவரை நடந்திருக்கு? எந்த ஒரு இதுவரை மக்களுக்கான எதுவுமே நடக்கலை. அவங்க சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலை. ஒரு சில வாக்குறுதியை தவிர எந்த ஒரு வாக்குறுதியும் இதுவரை மக்களுக்கான ஒரு நிறைவேற்ற எதுவுமே செய்யலாம் அவங்க. அதனால் வரக்கூடிய இதில் ஒரு புது ஆட்சி 2026 கண்டிப்பான முறையில் தமிழ்நாட்டில் அமையும்.
அது வந்து மக்கள் தீர்மானிப்பாங்க. சீமானுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா வந்து உடனே யாரும் வர முடியாதெல்லாம் பச்சமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் இன்னும் அரசியல் முயற்சி நிறைய வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே வந்து எதிர்கட்சி வந்து எந்த கட்சி ஆகட்டும், எதிர்கட்சி 5 சீட்டுக்கு மேலே வராது. இது வந்து என்னோட கணிப்பு. மீதி மொத்தம் எங்கள் டிஎம்கே அலையன்ஸ் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எங்களோட அரசியல் அந்த மாதிரி இருக்குது. சிறப்பாக வந்து அடுத்த நீங்கள் சொல்கிற ஆண்டு வந்து மொத்தம் 5 சீட்டுக்கு மேலே அவங்களது வரவே வராது. எந்த எதிர்கட்சியுமே மொத்தமே எங்களுக்கு தான் டிஎம்கே தான் வரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சீமானெலாம் யாரை பற்றியுமே பேச எந்த மொத்த பேருமே சேர்த்து தான் சொல்கிறேன் நான். எதிர்கட்சியாக மீதி பேர் யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் எதுவுமே ஓங்காது. எதிர்கட்சியே ஓங்காதுன்னு சொல்ல வரேன் நான். 5 சீட்டு தான் யாராக இருந்தாலும் சரி. 5 சீட்டுக்கு மேலே மீதி எல்லாமே எங்களுக்கு தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் ஒன்றா பாருங்கள். தளபதி தான் வரணுங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் இப்போ வரைக்கும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இது நாள் வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. இளம் தலைமுறைக்கெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. படிப்பு மாற்றுத்திறனாளி நல்லா பண்ணுறாரு. படிப்புக்குன்னு தனியாக இது பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா மகளிருக்கான 1000 ரூபா உதவித்தொகை தராரு மாதமானா. யாருமே தராததெல்லாம் தந்துட்டு இருக்காருங்க. அவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு இந்த 3 வருஷமாக. எதிர்வரும் காலங்களிலும் அவர் தான் நல்லா ஆட்சி அமைப்பார். அவருக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவர் ஒரு பேசிட்டு போயிடுவார். ஆனால் ஒரு மனநிலையும் இல்லைங்க. அவர் எது எடுத்தாலுமே அவர் வேகத்தோடு தான் பேசுகிறத தவிர எந்த செயல்பாடும் இல்லைங்க. அவர் தளபதி தான் ஸ்டாலின் அவர்கள். டிஎம்கேனா அவங்க ஆல்ரெடி ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. ஸோ அரசியலில் வந்து எப்போவுமே ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க தான் வந்துட்டுருக்குறாங்க இது வரைக்கும். ஸோ டிஎம்கே இருக்கும்போதோ ஏடிஎம்கே இருக்கும்போதும் 10 வருஷம் கண்டினியூவாக அந்த அரசியல் இருக்கும்போது அவங்கவுங்க ஆட்சி மாறி மாறி வந்துட்டுருக்குது. ஸோ அடுத்த யுக்தியும் கண்டிப்பாக டிஎம்கே தான் இருக்கும். மேபி இந்த விஜய் சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தில் வந்து மேபி ஒரு சில மாவட்டத்தில் நிறைய எம்எல்ஏகள் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. விஜய் வந்து சிஎம் ஆகிறதுக்கு இப்போ வர வருஷத்தில் வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாது. பட் நிறைய தொகுதிகளில் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டிஎம்கே வின் பண்ணுவாங்க. பட் விஜய் சார்பில் வந்து எதிர்க்கட்சியாக வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. சீமான் வந்து அந்த ஓட்டு வங்கியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 8% வாக்கு வந்து லாஸ்ட் இயரில் வந்துருந்தது. பட் இந்த வருஷம் அந்த வாக்குகள் குறையும். ஏன்னா சீமான் சைடில் இருக்கிற நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஆகி வேறு இப்போ டிஎம்கே சைடில் போயிட்டாங்க. இன்னொரு சைடில் தமிழக வெற்றி கழக சைடில் வந்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வாக்கு எண்ணிக்கை குறையும். ஸோ ஒரு எதிர்க்கட்சியாக தலைவர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அது ஒரு கொஞ்ச நாள் ஆகத்தான் செய்யும். ஏன்னா இப்போ தானே பசங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கட்சின்னு சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல. கொஞ்சம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவரை கடைசியாக கொண்டு வந்துடுவாப்புல. 2026 ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து ஜெயிக்க முடியாது, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. மெஜாரிட்டியான ஓட்டு வாங்கலாம், அவ்வளோதான். மக்கள் புதிய மனநிலை இருக்கனால விஜய் வந்து இப்போ சொல்லலாம், நான் என்னோட நோக்கம் வந்து ஆட்சி அமைக்கிறதான்ட்டு. ஆனால் அது 0% தான் பாசிபிலிட்டி. ஓட்டு வாங்கலாம், மெஜாரிட்டி வாங்கலாம். அதே மக்கள் மனநிலைனா புதுசாக யாராவது கொண்டு போகிறதா எல்லா மக்கள் நிலையும். அதேமாரி ஒரு மக்கள் ஆட்சி வந்துச்சு. விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட்டு, சிபிஐ எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு விஜயகாந்த் கூட்டணி வச்சுருந்தாங்க. அதேமாரி டிஎம்கே கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கும்போது அந்த டிஎம்கே அந்த டிமாண்டை அக்செப்ட் பண்ணலன்னா ஒரு புதிய கூட்டணி உருவாக்கி கண்டிப்பாக அதில் விஜய் சேர்ந்தாருன்னா டிஎம்கேவா ஏடிஎம்கேன்ற ஃபுல்லாகவே டாமினேட் ஆகிடும். டிஎம்கே வாய்ப்பு அதிகம். இந்த எலெக்ஷனில் இப்போ இருக்க அவங்க கூட்டணியில் டிஎம்கே வாய்ப்பு அதிகம். சார் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்னென்னா மக்கள் வந்து இப்போ இந்த ஈரோடு தேர்தலில் பார்த்திங்கன்னா 16% ஆல்மோஸ்ட் 16% போட்டிருக்காங்க. நான் நிறைய பேர் சொல்கிறாங்க 20%க்கு மேலே வரும் அப்படின்றப்ப ஆட்சியை பிடிக்க வாய்ப்புகள் இருக்குமா என்னன்னு தெரியல. பட்டு ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி வந்து அவருக்கு இருக்கும். ஒரு 20%க்கு மேலே இருக்குன்னு எதிர்பார்க்க போகிறோம் சார்.